வெளியில் யாரோ செட் பண்ணுவாங்க கொஸ்டின், அப்படியே விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. கொஸ்டின்ஸ் நாங்கள் உட்காந்து எழுதுவோம், கஷ்டப்பட்டு எழுதுவோம், கை வலிக்க வலிக்க எழுதுவோம், என்சிஆர்டி புக்கை வச்சுட்டு எழுதுவோம், லைன் பை லைனாக எழுதுவோம். அப்போ அதோட குவாலிட்டி தான் இங்கே வெளிப்படுது. எல்லாருமே சொல்கிறாங்க பாருங்க, அந்த பேப்பர், கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பரோட குவாலிட்டி அது எப்படி வருது? நாங்கள் எழுதுகிறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் எடுத்துக்கிற டைம் 3 hours எடுப்போம். ஒரு மார்க் டெஸ்ட் மண்டே வச்சுக்கிட்டே இருப்போம். 7:20 உட்காந்து எழுதுவோம். என்சிஆர்டி புக்கு தான், நீட் சிலபஸ் என்சிஆர்டி தான். அதை எந்த லெவல் கொண்டு போகணும், எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், அதில் எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், ப்ரீவியஸ் இயரில் எடுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணி அதே மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்து ஸோ அதே லெவலில் கொண்டு போய் அதை அப்படியே பசங்களோட அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டைம் நாங்கள் மெனக்கடுறோம். சும்மா போயிட்டு காசு கொடுத்து வாங்கலை, நான் காசு கொடுத்தா வந்துடும். பெங்களூர்லேருந்து வரும், சென்னையிலேருந்து வரும், ஏன் அதர் ஸ்டேட்லேருந்து காசு கொடுத்தா கொண்டாந்து கொடுத்துருவாங்க, கட்டுக்கட்டாக போடுவாங்க. பணம் கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் வரும். பட் அவங்களுக்கு அக்கறை இருக்காது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது கேர் இருக்காது. பணத்துக்கு அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் நம்ம பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ். அதான் நம்ம சைடு இருக்க அந்த டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் அதான். நாங்களே மெனக்கடுறோம், கொஸ்டின் நாங்கள் எடுக்கிறோம். இது என்றைக்குமே நான் மாற்ற மாட்டேன். நாளைக்கு நான் பெரிய லெவலில் வளர்ந்து போனாலுமே இந்த கொஸ்டின் எழுதுகிற ஹேபிட்டை நான் மாற்ற மாட்டேன். நானே தான் செட் பண்ணுவேன், வெளியில் யாரையும் செட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தான் இந்த மாதிரி வந்திருக்கும். எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நெட்டு, செட்டு, கேட்டு, இந்த மாதிரி எக்ஸாம், நான் கெமிஸ்ட்ரியில் இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்.